ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பன்னீர் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், உப்புத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து மேரினேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கிரேவிக்கு தேவையான பெரிய வெங்காயம் ஒன்று பெரிய சைஸில் குட்டி குட்டிஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேப்சிகம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாண்டலில் எண்ணெய் ஊற்றி இது கூட ஜீரா, ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஒரு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கக்குள்ளாரையே மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், ஜீரா 1 ஸ்பூன், உப்புத்தூள் தேவையான அளவுக்கு, அப்புறம் கரம் மசாலா இது கூட இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் ஊற்றிட்டு இதை தனியாக கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் இதை ஆட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் இன்னொரு பாத்திரத்தில் பட்டர் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிட்டு அது கூட பெரிய வெங்காயம் ஒரு 1/4 வெங்காயம் பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் கேப்சிகமும் போட்டு நல்லா எண்ணெயிலே வேகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இது கூடவே ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப தீய வேணாம். நல்லா அந்த சாஃப்ட்னஸ் வந்ததையுமே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா சாஃப்ட்னஸ் வந்ததையும் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம தயிர் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே இந்த நம்ம பன்னீரையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும், கலந்து வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததையும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போது தயிர் போட்டு கொதிக்க வச்சுருக்கிறது பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் வந்திருக்கு. இது கூடவே பன்னீரை ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். லாஸ்ட்டாக கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், பட்டர் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கூட இது சப்பாத்திக்கு குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் செய்கிற சைட் டிஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்.